Welcome guys. Nasdaq trade breakdown. Third week September. Let's see. First, trade plan or trade breakdown. எதுவாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஃபண்டமெண்டல் ப்ரைஸஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேர்ட் வீக் செப்டம்பர் ஆஸ் யூஷுவல் தேர்ட் வீக்னு வந்துட்டாலே நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஃபண்டமெண்டல் நியூஸ் ரேட் கட் பெட்ஸ் தான். ஸோ இப்போது இந்த வாட்டி நம்மளுக்கு ரேட் கட் கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 0.25% கம்பல்சரி வந்துருச்சுன்னு தெரியும். ஆஸ் யூஷுவல் பை த ரூமர்ஸ் செல் அட் த நியூஸ் தான். ஓகே, இந்த வாட்டியும் அது ஹேப்பன் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு எப்போவுமே அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட அதிகமாக வந்தால் தான் எதனா ஆகும். இன்கேஸ் பவர் எதனா ஒரு 0.5% அப்படின்னு ஒரு ரேட் கட் சொல்லியிருந்தாருன்னா மேபி ஒரு நல்ல பைஸ் எதிர்பார்த்துட்டான் டிஎக்ஸ்ஒயில் மிச்ச எல்லா அசட் கிளாஸஸும் செல்ஸ் ஆகிருக்கும். பட் அப்படி எதுவும் வரல. ஆல்ரெடி 0.25% ஃபிக்ஸ்டு தான். அது கோல்டு 4-5% முன்னாடியே ஏறி முடிச்சிட்டான். தென் இந்த எஃப்ஓஎம்சி ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் டோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோவிஷ் டோனா ஹாக்கி ஸ்டோனா, DOVISH டோவிஷ் எப்படின்னா சொல்லலாம், HIWKSH ஹாக்கிஷ். டோவிஷ்னா இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், ரேட் கட்ஸ் இன்னும் இருக்கும் அப்படின்றது. ஓகே, சப்போர்ட்டிவ் ஃபார் த ரேட் கட்ஸ். இல்லை ரேட் ஹைக்ஸ் இருக்கும்ன்றது தான் ஹாக்கிஷ். லாஸ்ட் ரேட் கட் 18th December 2024 நடந்தது. அப்போ பவுல் பண்ணது ரேட் கட் தான், ஆனால் ஹாக்கிஷ் ரேட் கட்டுன்னு சொன்னார். இப்போ நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் ஃபியூச்சரில் ஏற்றுவோன்ற மாதிரி சொல்லி கட் பண்ணார். ஸோ அப்போது எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் தான். உதாரணத்துக்கு அவர் ரேட் வந்து கட் பண்ணும்போது DXY செல் ஆகணும்னா DXY பை ஆச்சு. ஏன்னா ரேட்டை இப்போ கட் பண்ணுறானா ஃபியூச்சரில் ஏற்றுவோன்னா அப்போ எவன் கடன் வாங்குவான். ஓகே, ஸோ அப்படியே தான் இருக்க போகுதுன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன பேச போகிறாருன்னு எல்லாருக்குமே பயம். அவர் இந்த வாட்டி டோவிஷாக தான் பேசியிருக்காரு. பட் இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் 0.25 ரேட் கட். அவர் டோவிஷாக பேசியிருந்தாலுமே ஒரு 0.5 சொல்லியிருந்தாருன்னா பயங்கரமாக மாறி இருக்கும் மொமெண்டம். ஓகே, எதிர்பார்க்கலாம் ஃபர்தராக 2 ரேட் கட்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ப்ரெஷர் இருக்குது, வாலர் ப்ரெஷர் இருக்குது, ஸ்காட் பெசன்ட் ட்ரெஷர் செக்ரட்டரி அங்கேருந்தும் ப்ரெஷர் இருக்குது. பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஒரு கவர்னர் லீசா குக் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் சண்டை போயிட்டுருக்கு கோர்ட்டில். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூடாக தான் இருக்கும் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் 4 years. நாஸ்டாக் ட்ரேட் பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வெனஸ்டேஸ் மட்டும்தான் நியூஸு, அதுவும் நம்ம அவுட் ஆஃப் த கில்ஸ் தான் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. மிச்சப்படி மண்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே எதுலேயுமே நமக்கு அந்த 9:30 AM to 11 AM நியூஸ் கிடையாது நியூயார்க் டைமில். அப்போ தான் நம்ம நாஸ்டாக் பண்ண போகிறது. லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஹால் டைமையோட தான் ப்ரீவியஸ் வீக் முடிஞ்சிது. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர பை மொமெண்டம். வீக் அபோவ் பாடி க்ளோஸ் வச்சுருக்குல்ல, ஸோ எக்ஸ்பெக்ட் த ஹையர் ப்ரைஸஸ் தான் நம்ம. தென் SMDயுமே இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ஹோல்டு SMD தான். சரி, இயர் பக்கா வீக்லி SMD. ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் வீக் முடிஞ்சிட்டு இருந்தது மார்க்கெட்டில். தென் டே உள்ள போங்க. சரி, ஒரு ரேஞ்ச், இது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச். இங்கே ஸ்வீப் அடிச்சுது, அதான் லோவர் லோ SMDங்க, ESல ஹையர் லோ. தென் அதுலேருந்தே நம்மளுக்கு வேறு என்ன, அந்த ரேஞ்சை போய் தூக்க வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரேட் கட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண உடனே பைஸ் தான் நடக்கும் போது ஹால் டைம் ஐஸில். DXYக்கு ஆப்போசிட் தான் நாஸ்டாக் அண்ட் ES. ஸ்டார்ட் ஃப்ரம் 15th September. 15th September சீரியஸ்லி ஒரு நல்ல க்ளோஸ். ஓகே, பைஸ் கண்டினியூ ஆகும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே தான் இங்கேயுமே 12th பாருங்கள் ஃப்ரைடே, தென் 15th எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ட்ரேட் பிரேக் டவுன் நமக்கு இங்கே வந்து 1 minute வரைக்கும் போக போகுது. நம்ம டக்குன்னு 1 hour 4 hours பார்த்துட்டு 1 minute வரைக்கும் போகணும். சரி, இது எல்லாருக்குமே வந்து ப்ரைஸஸ் எதுவும் ஃப்ளக்சுவேஷன்ஸு ஃபீட் மாறிட்டு இருந்தது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பெருசாக 1 hours எதுவுமே பார்க்கல. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்பேன், ஃபீட் கொஞ்சம் மாறி இருந்த மாதிரி இருக்குது, அது சரியாக இல்லை. ஓகே, ஸோ அதை விட்டுருங்க. நமக்கு தேவை 15th டேட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது அதுக்கப்புறம் டியூஸ்டே பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு 15th டேட் பாருங்கள், ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது கைஸ் ஒரு ஆர்டர் ஃப்ளோலாம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரும் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு பேக் டெஸ்ட்டோ எது பண்ணாலுமே சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஆர்டர் ஃப்ளோலாம் மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டே வரும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். அந்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆர்டர் ஃப்ளோனா இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் ஃப்ளோன்றது ஒன்று தான். நம்ம பை மார்க்கெட் செல் மார்க்கெட் ரெண்டு பார்க்குறோம். பை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ஹையர் ஐஸ் அண்ட் ஹையர் லோ, செல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா லோவர் ஐஸ் அண்ட் லோவர் லோஸ்.
ஸோ ஒரு ஹையர் லோவும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய பிடிஆர்எஸை டேப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. தென் ஒரு லோவர் ஐஸும் ப்ரீமியம் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிடிஆர்எஸை டேப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதுதான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எல்லாமே அதே தான் நடந்துட்டு இருக்கு. இது ஸ்வீப்பு கம்பல்சரி 1 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்வீப்ஸுன்றதும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஹண்ட்டு முக்கியம். எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்ம விருப்பம் தான் அது. ஓகே, அட் லாஸ்ட்டு 15th டேட்டில் லண்டன் செஷன் 4 ஹவர்ஸில் டேப் ஆகிட்டான். இஎஸ்க்கு அந்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ண முடியாது, நம்ம என்கியூ தான் பெருசாக பார்க்க போகிறது. இருக்குது அவ்வளோதான். ஓகே, தப்பாக வந்துட்டேண்ணா. 15 ஓகே 15-2 இங்கே இருக்குது. ஃபைன், இது பக்கா. ஓகே, இதில் எதனா எதனா எஸ்எம்டி எதனா இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே ஒரே கேண்டில் தான், 2 o'clock கேண்டில் கரெக்டாக. அதேமாதிரி ஃப்ரைடே 2 o'clockலேருந்து மண்டே 2 o'clock பாருங்கள் டேப் ஆகிடுச்சு. இது போதுமே, இதுக்கு மேலே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்? ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 hour நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. இது பக்காவாக இருக்கா? இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. தென் கைஸ், நான் நிறைய இந்த 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர்ஸில் ரொம்ப கன்வெர்ட் பண்ணிலாம் போட மாட்டேன். ஆல்ரெடி ட்ரிகர் டெஃபிஜிஸ்லாம் அது நம்ம கொஞ்சம் செட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து போகிறது, இது ஆல்ரெடி டேப்டு. நான் இங்கே வரேன்னா வராமல் போயிடுது இல்லை, அந்த மாதிரிலாம் நான் பெருசாக மிஸ்டேக் பண்ண மாட்டேன். லெட் இட் அப்படியே விட்டுருங்க. 15th 4 o'clock 3 to 4ன்றது என்ன? சில்வர் புல்லட். ஓகே, அங்கேருந்து நல்லா ஒரு ரிவர்சல்ஸ் கொடுத்து தான் கிளம்ப ஆரம்பிக்குது. சரி, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எஸ்எம்டி ஈஸி ஃபைண்டபிள். ப்ரீவியஸ் கேண்டில் 15 டைம்லேருந்து இது வரையும் பாருங்கள், ஈஸி எஸ்எம்டி. ஓகே, அதே இங்கே பாருங்கள் 15 to 4. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அனலைஸ் பண்ண ரொம்ப நேரமாக ஆகிட போகுது. ரொம்ப ஈஸியான விஷயம். உள்ளே வந்தோம், ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம், எஸ்எம்டி இருக்கு மார்க் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. தென் கோ டு 15-minute டைம் ஃப்ரேம். குட் 4 o'clock நல்ல ஸ்வீப்பு. டீப் டவுன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா நல்லது. அதை விட நல்லது இங்கே முடிஞ்சு போச்சு. எஸ்எஸ்எல்லாம் எல்லாமே எடுத்தாச்சு, தைரியமாக இருக்கலாம். இதில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நம்ம வந்து எஸ்எம்டினா ப்ராபபிலிட்டி எப்போவுமே ஹையரில் இருக்கிறது தானே பைஸுக்கு பார்ப்போம், லோவரில் இருக்கிறது தானே செல்ஸ் பார்ப்போன்னு. யா ரைட். ஆனால் நம்ம இங்கே இண்டெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ண போகிறதே என்கியூ தான், நாட் அபவுட் அதர்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் எப்பவுமே ட்ரேட் பண்ணுறது என்கியூ. ஓகே, அதான் எம்என்கியூ. ஸோ நான் எப்போவுமே இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு இங்கே ஹையர் லோவாக இருந்தாலுமே நான் இங்கே போக மாட்டேன், ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் என்கியூ. எனக்கு எஸ்எம்டின்னு கிடைச்சாலே போதும். அது ப்ராபபிலிட்டி தான் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு ப்ராபபிலிட்டி எஸ்எம்டியாக கிடைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷம். ஓகே, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்க போகிறேன் செட்டப்ஸில். தட்ஸ் இட். ஈக்குவலைஸ் பயங்கரமாக இருக்குது, சூப்பர். தூக்கிட்டான், எப்போ 8 தூக்கிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல ரேஞ்சில் நம்ம முன்னாடியே போயிடுதா, நல்ல மொமெண்டம். ஏஎம்டி பேட்டர்ன் கைஸ், அக்யூமுலேஷன். சி, இது அக்யூமுலேஷன், இது வந்து மேனிபுலேஷன் பேஸு. தென் டிஸ்ட்ரிபியூஷன் பக்காவாக நடந்திருக்கு. ஓகே, தென் இப்போ நம்ம இங்கே எப்படி என்ட்ரி எடுப்போம் அதானே மேட்டர்ஸ். சரி, இங்கே பாருங்கள் 8:45 டேப் ஆகிற கேண்டில் 9:15. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன். இங்கே நான் இப்படி மார்க் பண்ணேன். ஓகே, வி ஹேவ் த ப்ரிவியூ. தென் 15 minutes. ஓகே, see that 9:15, அரௌண்ட் 9:15 இங்கேயும் எஃப்இஜி இருக்கு. திருப்பி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, நாங்கள் சும்மா ஒரு ஆர்டர் வைஸாக போயிடலாமே. நம்ம டேரெக்டாக 1 minute பிரேக் டவுன் பண்ணுறதுலாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் நிஜமாலே அங்கே ட்ரேட் பண்ணி இப்படி தான் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியணும். தட்ஸ் வை நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எஸ்எம்டி வந்து முன்னாடியே கிடைச்சாச்சு அங்கே கீழே. அகெயின் எனக்கு 1 minute கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு மிஸ்டேக் நான் ஆல்ரெடி ஒரு 2 weeks பிஃபோர் பண்ணியிருந்தேன், இருக்குங்களா? 15 minute 1 hourல எஸ்எம்டி வந்துருச்சு.
நான் எனக்கு 1 மினிட் திருப்பி எஸ்எம்டி வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் நல்ல ட்ரேடு, பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டேன். அந்த தப்பு திருப்பி பண்ண விரும்பல. இங்கே ஹால் டைம் ஐஸ்லேயே இருக்கும். ஸோ எய்தர் 1 மினிட்டில் கிடைச்சாலும் ஓகே, இன்னும் 1 மினிட்டில் கிடைச்சா 15 1 ஹவர்லாம் கிடைச்சா நல்லது தானே எஸ்எம்டி. சி பர்ஃபெக்ட் டேப் ஆகிருக்கா. 9:15 ஸ்டார்டிங். அப்போ 9:30. நல்லா யோசிங்க, 9:30க்கு முன்னாடி இருக்கிறது என்ன? 9:25. ஓகே, இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. 9:30 ஸ்வீப் ஆயிடுச்சு. 9:30 ஸ்டார்ட் பண்ணும்போது 9:25 ஸ்வீப் பண்ணிச்சு. நான் அதான் மெயினாக பார்க்கணும். 9:25 ஸ்வீப்டு பை 9:30. பட் இங்கே ஸ்வீப் ஆகலை. இது வந்து அப்போது கரண்ட்டாக டக்குன்னு பார்க்கணும். ஓகே, 9:25லேருந்து 9:30 ஹையர் லோ தான். 1 மினிட். இங்கே பாருங்கள், 9:30 பிஃபோராக இருக்கிறதுலாம் ஸ்வீப் ஆகிருக்கா. சி இதான் 9:30. 9:30 இந்த லோவை ஸ்வீப் பண்ணலை. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வயசு டக்குன்னு அந்த இடத்துல பார்க்கறது. சி இங்கே ஸ்வீப்பு 9:26 to 9:30 ஸ்வீப். இங்கே 9:26லேருந்து 9:30 ஸ்வீப் ஆகலை. அவ்வளோதான் நமக்கு என்ட்ரி. எந்த இடத்துல என்ட்ரி? ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம எய்ம் பண்ணது இந்த ஃபெராரி கேப்ஸில், பட் மிஸ். ரைட்டா? ஒரு ஹேண்டில் ஏற்றி போட்டுதான் உண்டு, பட் ஃபியூச்சர்ஸில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். வந்து போனால் வெயிட் பண்ணுவோம். இங்கே மிஸ்ஸு. கன்சிடர்ட் ஆஸ் த பிரேக் அவே கேப்னு வச்சுக்கலாம். அகெயின் ஊரே எடுத்தது இந்த என்ட்ரியை, நான் தான் எடுக்கல. உண்மை, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த என்ட்ரி வரும்போது நீங்கள் பாருங்கள், 9:45 9:48 நியர் டு த மேக்ரோஸ். ரைட்டா? அப்போது உங்களுக்கு இந்த லோ இருக்குல்ல, இதெல்லாம் லோ ஆக்சுவலாக தானே நீங்கள் எஸ்எல் போகிறீங்க. 9:44. இந்த 9:44 எங்கே இருக்குது? 9:30லேருந்து மேலே இருக்குது 9:44. ரைட்? இங்கே பாருங்கள், 9:30 ஸ்வீப் பண்ணியாச்சு. 9:44 இது போதாதான் நம்மளுக்கு எஸ்எம்டி? இதான் நம்மளுக்கு பக்கா எஸ்எம்டி. ஸோ நம்மளோட என்ட்ரி எக்ஸாக்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் அங்கே இருக்குது. ஹார்ட் டைம் மைண்டில் இருக்கும் கைஸ். டோன்ட் ரிஸ்க் மச். நம்ம 1:2 ஆரால் வந்தால் நம்ம மூணு வழி வந்துடலாம். See this. ஈஸி 1:2. ரைட்டா? எடுத்த என்ட்ரி 47, போய் ரீச் ஆனது 51. இப்போ நீங்கள் வெளியே வர மாதிரி எனக்கு கேட்டிங்கன்னா, இல்லை வேண்டாம், மேக்ரோஸ் இருக்குல்ல, ஹோல்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம்னா எவ்வளோ கைஸ்? ஜஸ்ட்டு ஒரு 3 hour போகலான்னு பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. என்னோட சைக்காலஜிக்கு நான் ஆல் டைம் ஐஸில் இவ்வளோ தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, டு பி ஆனஸ்ட் 3 hour தட்ஸ் இட். அது இன்னும் எனக்கு மேக்ரோஸ் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் இருக்கேன்னா ஐ டோன்ட் நோ. அது அப்புறம் போகும், நல்லா போகும், அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை. நான் ரிஸ்க்கு எடுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து 3 times கிடைக்குதுன்னா எனக்கு தாராளமாக அது போகும். ஓகே, ஸோ இதுதான் அன்றைக்கி சூப்பர் என்ட்ரி. இதை மிஸ் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்ட போய் ரீஎன்ட்ரி நான் தேடிட்டு தான் இருந்தேன். நான் எங்கே எடுத்தேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி 3 மினிட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, லோடிங் 3 மினிட்டில் இந்த ஃபீச்சரில் சி. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக இங்கே சி தொட்டான். தெரியுதுங்களா? சி தொட்டு கொஞ்சம் போச்சு. அன்எக்ஸ்பெக்டட் விக்கு, எல்லாரையும் வைப் போட்டாச்சு. எல்லாரும் காரி அன்எக்ஸ்பெக்டடாக. இது வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், போடுங்க இங்கே ஒரு ஸ்வீப்பு, டோட்டல் சூப்புன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு பேசணும், எது பேச இருந்தாலும். தென் 3 minute ஃபெராரி கேப். அகெயின் அங்கே வந்து ஒரு ஓபி, அதை பிடிச்சி என்ட்ரி உள்ளே போனேன். சி இந்த ஓபியில் என்ட்ரி எடுக்கணும். 3 minute ஃபெராரி கேப் ஸ்வீப்பில் திருப்பி போகாது. ஓகே, நம்பிக்கை தான், டேட்டா தான். இதை வச்சுட்டு நான் எதிர்பார்த்தேன் கம்பல்சரி இந்த எடுத்துருவான். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வச்சா ஒரு 16 தான் வந்தது. 6 ஹேண்டில் போகாதா? 12 நம்மளுக்கு எஸ்எல் 24 வந்துடும், 2 hour வந்துடும். அதுவும் அது வந்து குயிக்காக அடிச்சுது கைஸ்.
சும்மா ஃபாஸ்ட்டாக அடிச்சுது. இது நம்ம வந்து இந்த 2 hour அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டைம் மைல செட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தா அடிக்கும். மேனுவல்னால் நீங்கள் கஷ்டம்தான், திருப்பி நீங்கள் 1 hour தான் இது பண்ணணும். ஸோ இந்த என்ட்ரியை தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன், அதுவும் நான் ஒழுங்காக ஹோல்ட் பண்ணாமல். வேறு ரீசெட் ஆகிடுது. ஓகே வெயிட், சீக்கிரமா. திஸ் இஸ் மை என்ட்ரி. தானே என்ட்ரி போட்டிருந்தது. ஓகே, ஒரு மினி என்ட்ரானே எஸ்எல் சின்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எக்ஸிபிஷன்ஸ் ஃபஸ்ட் நான் இங்கே பண்ணியிருக்கணும், ஏதாவது நான் மிஸ் பண்ண பெரிய தப்பு. ஓகே, மண்டே நம்ம நினச்ச மாதிரி ஃபுல்லாக பை டேவாக இருந்தது, சூப்பர் என்ட்ரிஸ் எல்லாமே. நம்ம பார்க்க போகிறது டியூஸ்டே நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவ்யூ பண்ணுறோம்ல, அதை இங்கே பார்த்துட்டு அதே மாதிரி தான் நம்மளுக்கு போச்சான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். டியூஸ்டே அரௌண்ட் என்ன டேட் 16. ஸோ இதான் நம்மளோட மண்டே ப்ரிவ்யூ போட்டிருந்தது. ஏஎம்டும் கிட்ட சொல்லியிருந்தேன்னா கீழே வந்து போகலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ப்ளஸ் அந்த என்ட்ரிஸ் ப்ரிவ்யூ இதான் ப்ரிவ்யூ சார்ட், இந்த ஓவிலேருந்து போகும் பார்த்தது. சி டியூஸ்டே நம்ம பண்ண ப்ரிவ்யூ இதுதான், 16th அன்னைக்கு. டேரக்ட் பைஸ் ஆர் ரீட்ரேஸ் பைஸ், ஆனால் நடந்த செல்ஸ் காமிக்கிறேன் எப்படி சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஹெச்ஆர் லிக்விடிட்டி. இப்போ அந்த ஹெச்ஆர் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணும்போது பக்காவாக சேல்ஸ் டேவாக தான் அமைஞ்சது டியூஸ்டே. குட் டே. Let's see 15, then Tuesday we are going to see. ஒன்றும் இல்லை, ஐஆர்ல இருந்தால் மார்க் பண்ணி வைப்பேன் நான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் போதும். ஐஆர்ல இருந்தால் சரி, ஐஆர்ல வரட்டுமேன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுற பழக்கம் எப்போவுமே உண்டு எனக்கு. சும்மா அது வரும் வராதுன்றதுலாம் செகண்டரி, அதெல்லாம் யார் சொல்கிறது. மார்க் பண்ணி வைக்க போகிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக நம்மளுக்கு. 15 இந்த இருக்குது, சாரி இதான், கரெக்ட் இதான். இது போல் மார்க் பண்ணி வச்சுப்பேன் இந்த ஐஆர்எலுக்கு. இது வந்தது வெனஸ்டே எஃப்ஓஎம்சியில், அதை விட்டுருங்க. நான் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளே தெரியுமா இதானே ஐஆர்எல், ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுருங்க. புரியுதுங்களா? இந்த ஃபீட் தான் கைஸ் நான் வேணாம், 4 வேண்டாம், கிளியராகவே இல்லை. இதுதான் இதான் வந்து டே ஓப்பன். இது எல்லாருக்குமே தெரியும்ல, இதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. டே ஓப்பனுக்கு தான் நம்மளுக்கு பைஸ் கிடைக்கும், டே ஓப்பன் மேலே தான் நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் பேட் ஆகிட்ட பிறகு இட்ஸ் வெரி காமன் ஒன். தென் இந்த ஹேராலி கேப்ஸ் வந்தால் நம்ம எடுக்கலான்றது தான் நம்மளோட பிளானே. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock டாப்பில் இருக்குது. எனக்கா இங்கே என்னடா இவ்வளோ லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட், சின்ன டவுட்லாம் இல்லை, பெரிய டவுட். செட் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி வந்து லிக்விடிட்டியாக இருந்தாலும் உள்ளே போக மாட்டேன் பெருசாக. சேம் திங் ஒரு 0.5 கூட மார்க்கெட் வரணுனால இங்கேயாவது வரணும் அட்லீஸ்ட்டு. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து இதை லாங்காக வச்சுக்கிட்டேன், ஹையர் டைம் ஃப்ரேம்னா இங்கே வரட்டோன்னு. பட் ஷார்ட்டானால் ஒரு 15 டைம் ஃப்ரேமில் ஒரு டிபி வச்சுக்கிட்டேன். ஓகே, தென் இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். 7 o'clock இது 8 o'clock, 8 to 9 முடிஞ்சது இல்லை. அங்கே ஒரு ஃபேராலி கேப் வேறு இருந்தது, நோட்டட். 16th 9 o'clock அது. அதே மாதிரி இங்கே 16th 9 o'clock பாருங்கள், ஃபேராலி கேப் டாப் ஆகலை. அப்புறம் என்ன நினைப்பீங்க? பிடிஆர் எஸ்எம்டி. தெரியுதா? பக்கா ஸ்வீப் அது.
எங்கே கொண்டு வந்து நிறுத்தும். இந்த அளவுக்கு இருக்குன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டிபி நான் இந்த இடத்துல தான் வைப்பேன். இந்த பாடி ஃபுல்லாக இருக்குல்ல அது வரைக்கும் வச்சுட்டு செகண்ட் டிபி அதே மாதிரி இங்கே பாடிஸ் இருக்கா, இது 2 தான் டிபியே நமக்கு. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபாலோ ஆக. அட் த சேம் டைம் எஸ்என்பியும் இருந்தது. சப்போர்ட் ஆகணும், ரெண்டுமே சப்போர்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பர்ஃபெக்டாக இங்கே கரெக்டாக அந்த 9 o'clock பாருங்கள். 9 o'clock ஸ்வீப்பே ஆகலை. யாரால்? 9:15 9 o'clock ஸ்வீப் ஆகலை. இங்கே பாருங்கள் 9 o'clock ஸ்வீப்டு பை 9:30. பட் இங்கே 9:30 கீழே இருக்குது. அப்போ இது எஸ்எம்டி தானே. 1 hourலேருந்து நான் பார்க்குறேன். இதுக்காக தான் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் போங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் இந்த 15 இங்கே வரணும்னு உட்காந்துருப்போம். ஆக்சுவலாக இது பிரேக்கரும் கூட. ஓகே, யூனிகார்ன் பேட்டர்னே இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அதுவே தாராளமாக போதும். டேரெக்டாக நம்ம 1 minute போயிடலாம். வந்தாச்சு. இதான் சொன்னேன். ஓகே கைஸ், அது எடுக்கும்போது அவ்வளோ ஃபியரு. ஏன்னா ஈக்குவல் ஐஸாக இருந்தது. இதை பார்த்தா டப்புன்னு எடுத்து விட்ற மாதிரி இருந்தது. ஆனால் லெஃப்டில் பார்க்குறேன் எங்கேயுமே இது வந்து பை ஆகிறதுக்கு ஒன்றும் தர மாதிரியே தெரில. ஃபுல்லாக ஈக்குவல் லோ தெரியுதுங்களா. இது மொத்தமாக அப்படியே ஈக்குவல் லோ. அன்டில் அதேமாரி 1 hourலேயும் எதுவுமே கிடையாது அது ரீச் ஆகிற வரைக்குமே. ஸோ நான் முடிவு பண்ணது எடுத்துடலாம், பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் தொடுது பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எஸ்எம்பி நான் இப்போ கிளியர் பண்ணுற பற்றிக்கு. இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் 9:30 அடித்தான். அங்கே தான் நின்றுட்டு இருந்தான் 2 வாட்டி. எனக்கு அங்கேயே எடுக்கணும் ட்ரிகர் இல்லை. ஒரு எம்எஸ்எஸ் பார்த்துருவோம், பாடி க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க கைஸ். கரெக்டாக இங்கே முடிச்சானு. ஆனால் அங்கேயே எடுத்துடணும். செம என்ட்ரி அங்கே எடுத்துருந்தா ஆர்ஆர்லாம் பயங்கரமாக கவர் ஆகிருக்கும். ஏன்னா அது ரொம்ப கம்மி. ஸ்ட்ரக்சரே வைக்கிறேனே 13.5 ஒன்றுமே கிடையாது. ஃபைவ் நைஸ். ஓகே, நம்ம இப்போ எங்கே எடுத்தோன்னு பார்த்துடலாம். இதை விட்டுட்டு இது ஒரு என்ட்ரி. ஓகே, அப்போது 9:35 இயர்லியர் என்ட்ரி. அதுக்கப்புறம் அது இங்கே போச்சு, வெளியே வந்துட்டேன். பி அங்கே போய் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே கிண்டில் அடிச்சானுங்க. அதனால் திருப்பி இங்கே ரீ என்ட்ரி ஆகிட்டு பிடிச்சாச்சு. அரௌண்ட் இங்கே வரும்போது $600 மேலே ரன்னிங்கில் இந்த $250 ரிஸ்க்கு. நான் தேவையில்லாமல் 1 hourல தான் க்ளோஸ் பண்ணேன். அதான் இங்கே அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டே இருந்ததா. சரி 1 hour புக் பண்ணமேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அடித்தாங்க. ஓகே, அப்புறம் கூட ஆர்டர் ஃப்ளோ போயிட்டே தான் இருந்தது. நமக்கு இது வரையும் தான் என்ட்ரி. see our executions. ஆக்சுவலாக இதுதான் சார்ட்டு அன்றைக்கி ஓடிட்டு இருந்தது. ட்ரேட் எடுத்தது இங்கே எந்த எடுத்தது மினி 10 மைக்ரோ அடித்தது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வியூ இதெல்லாம் அப்போ வந்து ஃபெயிலியர், எடுக்கல என்ட்ரி. டேரெக்டாக இந்த வியூ தான் வந்தது. ஒரு வாட்டியும் உனக்கு லோட் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. 1 ஈஸி. லெஃப்ட் சைடில் மொத்தமாக மார்க்கெட்டு ஹெச்ஆர் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருந்தது. அதனால தான் இந்த செல்ஸே போனேன். சம்மரி அதுதான், புரியுதுங்களா. தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் லோஸ் ஃபார் பைஸ். ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். செல்ஸ் போகிறதுக்கு ரீசன் சொல்கிறேன் நான். சி ஈக்குவல் லோஸ் இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஹெச்ஆர் மார்க்கெட் லோஸ். தென் இங்கேயும் ஈக்குவல் லோஸ் தான். இதை வந்து நம்ம ஸ்வீப் அடிக்கணும். இந்த ஈக்குவல் லோலாம் ஸ்வீப் அடிக்கணும். அதான் நம்மளோட ஒர்க் அங்கே. ஸோ மொத்தமாக முடிச்சாச்சா. செகண்ட் டைம் வரும்போது தான் ஃபுல்லாக கீழே போச்சு. எனிவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணேன். அகைன் இந்த இடத்துல ஒரு 10 கான்டாக்ட் போட்டு எக்ஸிட் பண்ணி இங்கே 10 கான்டாக்ட் எக்ஸிட் ஆகிட்டேன். நவ் டே டைம் ஃப்ரேம்.
FOMC டே, த இன்ட்ரெஸ்டிங் டே, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஓகே, இப்போ இந்த மாதிரி டியூஸ்டே முடிஞ்சுதா, இந்த எஃப்இஜி மார்க் பண்ண மாட்டேன், கன்ஃபார்ம் இதை மார்க் பண்ணுவேன். ரீசன் இது டிஸ்கவுண்ட், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. தென் இதையே மார்க் பண்ணுங்கள். 4 hour ஃபீட் உள்ள வாங்க. கைஸ், FOMC நீ ட்ரேடே பண்ணல. ஓகேயா, நான் சும்மா நீ ட்ரேட் இருந்தது அதை பார்த்தேன், நான் எடுக்கலாம் இல்லை, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வரேன். See the same 4 hour ஃபெராரி கேப் தான், வேறு ஒன்றும் நடக்கல. SMT மட்டும் மேக் ஆகிடுச்சு, அதை மட்டும் இப்போ சொல்லிடுறேன். டர்ஸ்டேக் SMT மேக் ஆகிடுச்சு. 15ஆம் தேதி 2 மணி கேண்டில் பாருங்கள், ஸ்வீப் ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், 15ஆம் தேதி 2 மணி கேண்டில் ஸ்வீப் ஆகிடுச்சு. அது கீழே இருக்க எஃப்இஜி தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்றேன், அதை சொல்லிடுறேன். SMT நான் காமிக்கிறேன், டர்ஸ்டே போகும்போது SMT சொல்லிடுறேன். தென் சாரி இது 15/2. ஓகே, ரைட் கைஸ், இது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா 2 AM கேண்டில் தான் எனக்கு SMT ஃபார்ம் ஆச்சு. இதோ இருக்குது 2 AM தான் இது. நான் இதை போய் 15 சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். இதோ இருக்குது பாருங்கள், 2 AM 12th செப்டம்பர் ஸ்வீப் ஆகலை, ஹையர் லோ. இங்கே 2 AM 12th செப்டம்பர் ஸ்வீப் ஆகியிருக்கு, லோவர் லோ. இது வந்து மறுநாளுக்கு உதவும் SMTக்கு. சரி, அன்றைக்கி அப்போ FOMC நான் தான்ப்பா பண்ணீங்க. ஓகே, பார்த்துடலாம். இதை பாருங்கள், 14th PDRA டேப். எதுக்கு? நம்ம தான் IRL பிளான் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு நடக்குதான்னு பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள், சம்திங் லாக் ஆகிருக்கு. ஓகே, இதுவுமே நம்மளுக்கு டேப். இது இருக்குல்ல 2 மணி, அந்த ஸ்வீப் ஒரு நிமிஷம் நோட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் ரைஸ். நான் சொல்கிறது இந்த இடத்துல இருக்கிறது சொல்கிறேன். அட் த சேம் டைம் இங்கேயும் 2 o'clock ஸ்வீப் பண்ணியிருக்கா. ஓகே, 1 hours. சரி, நம்ம எய்ம் வந்து இந்த ஐஆரில் வரோம்னா அதெல்லாம் காலி பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் போயிட்டு நல்ல பீரியட் அங்கே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுல செகண்டரி அடித்தது மேக்ரோ நியூஸ், மேக்ரோ டைமிங் சொல்ல. அதெல்லாம் நம்ம சும்மா எதிர்பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. இதை பாருங்கள், 4 o'clock கேண்டில் தெரியுதா? அங்கே இருந்து பக்காவாக ஒரு ஓபி மட்டும் கிரியேட் ஆனான். அந்த ஓபியை மார்க் பண்ணுங்க. 9 o'clock சூப்பர் டேப்பு. அது என்ன டைமுன்றதை பாருங்கள், 3 o'clock டைமு. 3 o'clock கேண்டில் 9 o'clock ஸ்வீப் பண்ணிட்டார். அப்போ இது பேர் என்ன? SMT. அவரோட ஸ்வீப்பு, இவரோட ஸ்வீப் இல்லை. தெரியுதுங்களா? இது SMT, இங்கே SMT லோவர் ஹை, அங்கே ஹையர் SMT. உங்களுக்கு 1 hourல ஓபியும் இருக்குது, 15 minute FEGயும் இருக்குது. ஓகே, இந்த க்ரைட்டீரியா தாராளமாக போதும் நம்ம ட்ரேட் எடுக்குது. திருப்பி 1 minute வந்து எனக்கு FEG இது SMT வச்சே ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பார்த்துடலாம். பட் நம்ம ட்ரேட் பண்ணல, FOMCன்றதுனால அவாய்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அது நல்லா தான் போயிருக்கு ப்ரைஸஸ். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அங்கே கன்வே ஆச்சு கைஸ். அதனால சொல்கிறேன், இதே LTF to LTFே நகர்ந்துருந்தா இந்த 15 minute ஒன் மினிட்லாம் போயிருந்தா கூட எதுவும் பெருசாக பார்த்துருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேயா, 4 hours 1 hoursலேருந்து SMTலாம் மேக் ஆகிட்டு உள்ளே வருது, IRLக்காக போகுது, அங்கேருந்து பைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மார்க்கெட் நீ நல்லா இருந்தது. ஓகே, இந்த பாருங்க, திஸ் இஸ் 931. இங்கே 931 எங்கே இருக்குது? 931லேருந்து 954 கீழே தானே இருக்குது. இங்கே என்னாச்சு?
931 954 மேலே போயிடுச்சு. அவ்வளோதான், இதுவே நமக்கு எஸ்எம்டி தான். இங்கே நம்ம என்ட்ரு ஆகுது இந்த ஃபேர் வேலி கேப்பில். டிபி எக்ஸிக்யூஷன் டைம் ஃப்ரேமில் ஒரு டிபி எப்போவுமே இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 1 மினிட்டு இங்கே வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, தென் நம்ம இந்த 15 மினிட்டில் போயிட்டு ஒரு டிபி மட்டும் வச்சுட்டு வந்துடும். அந்த 1 மினிட் டிபி போதும் தாராளமாக. எஃப்ஓஎம்சி வேறு போயிட்டு சும்மா விளையாடக்கூடாது. ஓகே, 15 மினிட் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். 1 மினிட்டே போதும். நல்ல என்ட்ரியில் குயிக்காக கொடுத்துருக்கு. இதுவுமே திருப்பி ரீஎன்ட்ரி சான்சஸ் தான். மேபி ஒரு டிக்கு 2 டிக்கு அதெல்லாம் எடுத்துடலாம் கைஸ், அது ஒரு விஷயமே இல்லை. சி எக்ஸாக்ட் டாப் ஆனது 950 பக்கா மேக்ரோஸ். நான் மேலே தான் வைக்கிறேன், இங்கே கூட வைக்கலாம். நான் ஸ்ட்ரிக்டாக கூட வைக்கல, ஆனால் ஸ்ட்ரிக்டாக வைக்கலாம், தப்பே இல்லை. இங்கே வச்சா 21 தான், நான் எடுத்துகிட்டு போயிட்டு 27லேயே வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது 1:2, இதுவே அவங்க எஸ்எல், அது அவங்கவுங்கள பொறுத்து இருக்குது. இங்கே வச்சிங்கன்னா 1:3 தான் நியர்லி. பட் நம்ம எனஃப் டு ஆர் ஓகே. குவிக்கஸ்ட் என்ட்ரி 10 நிமிஷம், 9:50 தொட்டுது, 10:01 முடிச்சிச்சு, 11 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஹோல்ட் பண்ணுறதுலாம் நம்ம கையில் இருக்கு. ஓகே, எனிவே எஃப்எம்சி கிரேட். 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ ஒன் டே எஃப்ஓஎம்சியில் என்ன ஆச்சுன்றதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா திருப்பி அங்கேயே தான் போச்சு. நல்ல செட்டப் தான். இதை பாருங்கள், இதுதான் வந்து எஃப்ஓஎம்சி ரிலீஸ் ஆகும்போது அந்த நியூஸ். திருப்பி அங்கேயே தான் போச்சு. நான் எங்கே சொல்கிறேன், அதே 15 மினிட்டாக தான் போய் ரியாக்ட் ஆச்சு. அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் கொடுத்தானுங்க. ஓகேங்களா, இன்னோஷன் ஃபெராலி கேப் டேப்பு, அது விழும்போது இதோ இங்கே விழும்போதே இன்னோஷன் ஃபெராலி கேப் டேப்பு. வேணும்னா ப்ரீவியஸ் லோ வந்து இது வரைக்கும் வச்சு டார்கெட் பண்ணி முடிச்சிருக்கலாம். 41 சும்மா நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1:3 ஈஸி தான். அதான் எஃப்எம்சிடி அணி நடந்தது. ஏன் ரீடேப் ஆகும்போதெல்லாம் மணி 2:30 பேசுவார்ல ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது. உங்கள் ஐஆரில் வந்துருச்சு. ஐஆரில் வந்ததுனால தான் உங்களுக்கு அதுலேருந்து நல்ல பைஸு டே ஐஆரில் வந்துருச்சு. அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கணும் உஷாரா. ஓகே, டேர்ஸ்டே ஒன்று வந்துட்டோம். இந்த ஐஆரில் தான் மார்க்கெட் வந்து ரீச் ஆனது. 1 to the 4 hours. சரி, இங்கே உங்களுக்கு எஸ்எம்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இது 4 hours எஃப்இஜி, அதை விடுங்க. எஸ்எம்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த 2 o'clock கேண்டில் வந்து கம்பேரிசன் பண்ணோம். இங்கே தான் செப்டம்பர் 12 2 AM என்கியூவில் ஹையர் லோவாக இருக்குது, ஸ்வீப் ஆகலை அந்த கேண்டில். ஹையர் லோ, இங்கே லோவர் லோ வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் ஹவர்ஸ் சீரியஸ்லி வெரி 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 ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி தேர்ஸ்டே. இங்கேருந்து நல்லா போயிட்டா மேலே, எங்கே டாப் மோஸ்ட்டில் போய் நிற்குது ஸ்டார்ட் ஆகும்போது. இது எனக்கு இங்கே பிரேக்கரு. ஓகே, பிரேக்கர் ப்ளஸ் ஃபெராலி கேப்புன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபெராலி கேப்பு ப்ளஸ் இந்த ஃபெராலி கேப் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து போகணும் எக்ஸ்பான்ஷன், கம்பல்சரி டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் பைஸ்னால் இங்கேருந்து தான் போகணும். இன்வாலிடேஷன் லெவல் இது, இதை உடச்சிதுன்னா கன்ஃபார்ம் இங்கே வந்துடும். ஆனால் இது ஆல்ரெடி டேப்பு, புரியுதுங்களா? நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, நான் தான் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, 9 மணி ஆகுது. கரெக்டாக இந்த 2 மணி வந்து ஸ்வீப் பண்ணல. திருப்பி எஸ்எம்டி 2 மணிலேருந்து இப்படி நிற்கிறான். இங்கே பாருங்க, இதெல்லாம் விடுங்க, இதுவே ஸ்வீப்பு. கிட்டத்தட்ட இது ஏஷியன் லோ ஸ்வீப்பு இஎஸ்ல. இங்கே ஏஷியன் லோ ஸ்வீப்பே இல்லை.
என்கியூவில் இந்த என்ட்ரி போதாதா? ஸோ நான் ஒன்று இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ்லேருந்து போகணும்னு பார்த்தேன், அப்படி இல்லைனா கீழே ஃபுல்லாக ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு போகணும் பார்த்தேன் 0.5. அதுதான் என்னோட அனலைசிஸுமே. சரி, ஒன்று 0.5 வந்து போயிடணும் என்கியூ, or else direct expansion from this Ferrari gap. இந்த லெவல்ஸ் தான் நீ தெளிவாக இருந்தது, அதுதான் நீ நடந்தது. அந்த 2018 அந்த டைம்லாம் பார்த்தா அது வந்து ஏஷியன் ஸ்கேண்டில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே அந்த ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் தான் இல்லை, என்ன பண்ணுறது. டீப் டவுன் வந்தாங்க கைஸ், டீப்பாக உள்ள மார்க்கெட் நல்லா வந்தது, இருக்கத்திலே டீப்பான 15 மினிட் எஃப்இஜிக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஃபெயில்டா. 2015 to 945 lower low. 2015 to 945 higher lows. ஓகே, டேரக்ட்லி அங்கே போயிட்டு 1 மினிட்ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க, வேற லெவல் என்ட்ரி. இது வந்து அவங்க எம்எஸ்எஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலனா கூட என்ட்ரி போயிடலாம், போயிட்டேன், அந்த மாதிரி தான் எடுத்தேன். சாரி, டியூஸ்டே வந்து ட்ரேட்ஸ் எடுக்கல, நான் ட்ரேடே பண்ணல. ரீசன் ரொம்ப சரி, ரீசன் பவர் கட்ஸ். ஓகே, நீங்கள் பாருங்கள், கேண்டில் எஸ்எம்டி வரது. ஆமாம், இது 947 கேண்டில், அது இங்கே கீழே இருக்கிறது. இதில் பாருங்கள் 946, 46க்கு மேலே தான் 47 இருக்குது ஹையர் லோ. இங்கே 46 கீழே தான் 47 இருக்குது லோவர் லோ. ப்ராபபிலிட்டி அவ்வளோதான், என்ட்ரி வேலை முடிஞ்சது. இந்த ஃபீச்சரை நம்ம வச்சிடணும் கரெக்டாக. மேக்ரோ 954, தென் திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் கேண்டில் ஸ்டிக் எஸ்எல், நாட் டு ஃபிக்ஸ் எஸ்எல். இந்த ஸ்ட்ரக்சர் லோ தேவையில்லை, ஏன்னா அங்கே ஆல்ரெடி மேனிபுலேட் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஆல் டைம் ஐ நம்மளோட டிபி தானே, ஆல் டைம் ஐ. ஆல் டைம் ஐ தான் நம்ம டிபி பர்ஃபெக்டாக போயிட்டு ஆகிட்டானுங்க. இப்போது 10-18 ஓட்டது 954 தாராளமாக போதும். 2.5 ஆர்ஆர் ஹிட்டு, பர்ஃபெக்ட் டிபி. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக அரைச்சிட்டு தான் இருந்தது. இதுவும் போச்சு. அன்னைக்கு என்கியூவோட பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இஎஸ். இது வரைக்கும் நம்ம எண்டு வரைக்கும் பார்க்கலாம், எவ்வளோதான் போச்சுன்னு பார்ப்போமே. இது கூட வேண்டாம் நமக்கு, இங்கே ஆல் டைம் ஐ. ஓகே, ரெண்டு சேம் ஐ. ஓகே, 830 ஐஸே கம்பேர் பண்ணலாம். ஆர்ஆர் அதிகம்னு நினைக்கிறேன், இஎஸ் பீட் பண்ணிடுச்சு. ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். நீங்கள் என்ட்ரி எஸ்எல் இந்த இடத்துல, டிபி இங்கே. இஎஸ் பீட்டட் த என்கியூ 1 hour எக்ஸ்ட்ரா. கரெக்ட். ரெண்டுமே ஒரே டைமில் தான் போயிட்டு இருக்கா? இல்லை, 10:31 அப்போ கிடையாது. அப்போ 10:31 வரைக்கும் நம்மளும் இங்கே எடுத்துகிட்டு போனோம். 10:31 வரையும் எடுத்துகிட்டு போனால் அப்போ இவன் தான் வந்துடுவான். புரியுதுங்களா? நான் ஒரே டைமிங் நினச்சேன், ஒரே டிபி. ஓகே, 830 ஐஸ் தான் டிபி, இங்கே 830 தான். 830 7 அந்த மாதிரி வருது. ஓகே, அப்போது இதுதான் 3.5 3.6 நியர்லி. ஓகே, 100 ஆகும். அப்புறம் எங்கே எனக்கு தோற்று போச்சோன்னு பார்த்தேன். சும்மா ரைஸ் அப்போ பார்ப்போம் அந்த மாதிரி. ஃப்ரைடே இன்னும் எக்ஸாக்டிங், ஏன்னா இன்னொரு ஆல் டைம் ஐஸ் மேக் பண்ணணும்னு பார்த்தா அன்றைக்கும் இன்னொரு ஆல் டைம் ஐஸ் மேக் ஆகிடுச்சு. இஷ்டத்துக்கு டெய்லி ஆல் டைம் ஐஸாக போகிறானுங்க. அந்த ஒரு ஏப்ரல் ஃபால்லேருந்து பாருங்கள், ஏப்ரல் மாதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து இந்த மார்க்கெட் சொல்லிட்டு எப்படி கடை இவ்வளோ ஏறிச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு இல்லையா நான்? சரி, அப்படியே பாருங்கள். இது பாருங்கள், அந்த டிப்பு ஏப்ரல் சமான் எக்ஸிக்யூஷன் ஆர்டர்லாம் வந்து அவன் இருப்பாங்க, டேரிஃப் ஆர்டர்ஸ்லாம் எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து தள்ளி போட்டான். அதில் இருந்து அவ்வளோதான்.
அந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து 47. ஏன் அப்போ ப்ரைஸ் பாருங்கள் 16,906 தான். நியர்லியாக 17,000 வச்சுக்கோங்களேன். 8,500ன்றது தான் என்னது ஒரு 50%ன்னு அர்த்தம். இங்கே 7,981, நியர்லி 8,000 பாயிண்ட்ஸ், 47%. டிராஸ்டிக் மூமெண்ட், சும்மா இல்லை. ஓகே, ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்க்கறது ஃப்ரைடே மார்க்கெட் போயிட்டு நமக்கு ஒரு ஹையர் ஐஸ் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. தென் அதுதான் நடந்திருந்தது. கேஷுவல் 4 hours. நான் இன்னைக்கு பெருசாக எதுவுமே வந்து பார்த்துக்கல 4 hours. ஈஸியாக எப்பவும் போல் ஸ்வீப்ஸ் தான் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது வந்து நடந்துருச்சு, 18th நடந்தாச்சு. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஸ்வீப்பில். அட் த சேம் திங் இங்கேயும் இது வந்து அது எஸ்எம்டி கைஸ். சி 2 AM to 6 AM ஹையர் லோ. 18th டேட்டு 2 AM to 6 AM. ஓகே, ஹையர் லோ இங்கே பாருங்கள். 18th டேட் 2 AM to 6 AM எஸ்எம்டி. தென் இங்கேயும் ஒரு ஸ்வீப். எஃப்இஜிலாம் இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை, இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தென் நான் அனலைசஸ் பண்ணது இங்கே சொல்லிடுறேன், எப்படி மார்க்கெட்டை வியூ பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக ஆர்டர் வந்து வருவேன் கைஸ். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம். இங்கே பார்த்தனா எஃப்இஜி கெயின் இந்த ஃபேராலி கேப், தென் இந்த ஃபேராலி கேப். இப்போ எனக்கு தான் ரீசெண்ட் ஆகி ரைட்டா. இந்த ரீசெண்டான லோ, ஐன்னு சொல்கிறேன், லோ டு ஹைக்கு எனக்கு மார்க்கெட் 0.5 வந்துருச்சு. இந்த 0.5 கீழே வந்தாச்சு. அப்போ எனக்கு இதான ஹை, அப்போத்தி எனக்கு இதான ஹை. இந்த ஆல் டைம் லைன்லாம் விட்டுருங்க, இது லோ ரைட்டா. 3 மணி செப்டம்பர் 9. இது வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், நான் இது என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன். இது வந்து செப்டம்பர் 19 3 AM. இது முடிஞ்சு போச்சு, செஷன் முடிஞ்சது தான் சொல்கிறேன். ஓகே, இது பார்த்துக்கோங்க. 0.5 வந்துருச்சா. என்னோட எய்ம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அன்றைக்கி வந்து அது நடக்கவே இல்லை, லேட்டாக நடந்தது, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் நல்ல என்ட்ரி. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் பண்ணது என்னென்னா 2 பண்ண கைஸ். இதை ஃபஸ்ட்டு நான் ஓபின்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை ஓபின்னு சொல்லிட்டேன். மேபி இந்த 1 hour எஃப்இஜிக்குள்ளார ஒரு 15 minute எஃப்இஜிக்கு அங்கே வந்தால் வரலான்னு சொல்லிட்டு எய்ம் போயிட்டேன். ஓகே, இதே சார்ட் தான், என்னோட ப்ரிவியூ அதுதான். சரி, ஓபி. ஓகே, இது இல்லைனா இங்கே ஃபேராலி கேப் கிரியேட் ஆச்சுன்னா, ஆனால் கிரியேட் ஆகலை. இதை நான் ஓபின்னு எடுத்துக்கிட்டேன், நல்லா முடிஞ்சது. பேட்டர்ன் பக்காவாக இருந்தது. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் நீங்கள் நடக்க வேண்டியது. தென் பண்ண தப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த 15 minute எஃப்இஜி வரும்னு பார்த்தா வரல, அதை விட்டுடலாம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே ஆல் டைம் தான் நம்ம எய்மே, போயிட்டு பக்காவாக தொட்டுது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் பார்க்குறேன், இங்கே பாருங்கள் 9 o'clock ஆண்ட ஒரு ஃபேராலி கேப் ரைட்டா. அந்த ஃபேராலி கேப் அங்கே இருக்குதுன்றது நல்லாவே தெரியும். இந்த லோ 8:45, தென் 9 o'clock க்ளோஸ். இங்கே 8:45ம் 9 o'clock க்ளோஸும் அடித்து ஸ்வீப் இறக்கிட்டான். இஎஸ் 9:30க்கு. இது 9:30 வந்து அப்போ தான் தொடுது பொறுமையாக, அடியில் வரையும் வந்தது. எனக்கு என்னன்னா சரி ஸ்வீப் ஆகிடும் போல், காரணம் 1 minute இருந்தேன் கைஸ். நான் ஆக்சுவலாக அது எஸ்எம்டி நான் அனலிஸ்ட் டீம் சொல்லிட்டு இருக்கேன், அது எஸ்எம்டி நம்ம எடுக்கலாம், நல்ல என்ட்ரி, ஆனால் ஈக்குவலோஸாக இருக்குது, என்ன பண்ணுறது. எனக்கு எப்போவுமே கீழே ஒரு 1 hour பிடிஆரே நான் வச்சுருக்கேன், 15 கூட இருக்கட்டுமே. அந்த மாதிரி பிடிஆர்எஸ் இருக்கும்போது மேலே ஈக்குவலோஸ் தான் நான் எடுக்க மாட்டேன்.
ஆனால் அது ஈக்குவல் லோஸே இல்லை, அது 15 மினிட்ல கரெக்டான பிடிஆர் தான் எஸ்எம்டி கொடுத்துருக்கு, அது எடுக்கலான்றது எனக்கு இப்போ தான் புரியுது. நானும் நினச்சேன் இங்கே 1 hour மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், புரியுதுங்களா? இது 1 hour டேப் ஆன எஃப்இஜி, இது 1 hour ஓபி. அந்த 1 hour ஓபி தொட்டு தான் நல்ல மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ நான் யோசித்தது, நாம் ஏன் இந்த 15 மினிட்டுக்கு உள்ளார, இது பாருங்கள் 15 மினிட் லைன் தான் இது எஃப்இஜி, இந்த 15 மினிட்டுக்கு உள்ளார கிரியேட் ஆன 1 minute எஃப்இஜியில் 943க்கு எதுக்கு என்ட்ரி போகணும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன், எடுக்காமல் விட்டுட்டேன்றேன். ஆனால் எனக்கு நிறைய டைம் வந்தது, லாட் ஆஃப் டைம் வந்தது, சும்மா சொல்லக்கூடாது. இப்போது இங்கே பாருங்களேன், இது வந்து 8 இது 939 ஓகே. இது எப்படி கீழே வந்துச்சு உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? 856 அதெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் 856 அந்த லோஸ்லாம் ஸ்வீப் ஆயாச்சு 930க்கா, இங்கே ஸ்வீப்பே ஆகலை. அப்போ நான் அது போயிருக்கணும்ல. இங்கே எடுக்க போகிற கேண்டிலோட டைமு 9:40, அதே 9:40 இங்கே இருக்கா? 940 ஃபேராலி கேப் இங்கே டேப். எனக்கு அதுக்கு முன்னாடி எஸ்எம்டி, பெரிய எஸ்எம்டி, இந்த லோஸ்லேருந்து இது வரைக்கும் எனக்கு எஸ்எம்டி. நான் என்னடாண்ணா இந்த எஸ்எம்டியை விட்டுட்டு நான் இது வந்து ஈக்குவல் லோ, இது வேலைக்கு ஆகாது, ஸ்வெப்ட் ஆகிட்டு 1 hour வந்து தான் போகணும்னு உட்காந்துருந்தேன். அப்படி ஆகட்டுமே, மேபி எடுத்துருக்கலாம்ல. அப்படி இது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நான் என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணியாச்சு. எதுக்காக இதை ரொம்ப ரிக்ரெட் பண்ணி சொல்லலாம், 4 minutes அங்கே வந்து 943 அரௌண்ட் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகும் 947 வரைக்கும் அங்கேயே தான். குயிக்கஸ்ட் டிபி வேறு 1:3, that's something around 1:2.6. தப்பா சொல்கிறேன், 1:3 ஈஸி டிபி டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக நான் செல்ஸ்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணல, செல்ஸில் எஸ்எம்டி இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேங்களா, இது வந்து என்னோட மிஸ்டேக். நான் இங்கே எதுக்காக போகலன்னா, நம்மளுடைய 1 hour வந்துட்டு போவோமேன்னு போகல. ஆனால் நான் எதுக்காக அங்கே கன்சிடர் பண்ணியிருக்கணுன்றதை சொல்லிடுறேன். 15 minute அங்கே இருந்திருக்கு, எஸ்எம்டி கிரியேட் ஆகிடுச்சு, ஆல் டைம் ஐக்கு டக்குன்னு போயிடும் மார்க்கெட்டு. இதை நான் கொஞ்சம் யோசிந்து சரி விட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரேட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கணும். ஆனால் இந்த என்ட்ரி செம்ம என்ட்ரி கைஸ். இப்போ நான் சொல்கிறேன் எது நான் ரீடேஸ்மெண்ட் பார்த்தேன்னு சொல்லிட்டு, அந்த ஓபியை வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க வரும்னு சொல்லிட்டு. பாருங்க, லோ டு ஹை, இப்போ புரியும். இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் தான் அந்த 1 hour ஓபி, புரியுதுங்களா? அந்த 1 hour ஓபியில் மார்க்கெட் ரியாக்ட் ஆனோடனே பாருங்கள், அழகான ஒரு இன்னோஷன் சார் அடிக்க, இதுவுமே ரியாக்ட் ஆகிடுச்சு, ரெண்டுமே தான் ரியாக்ட் ஆகிருந்தது. அரௌண்ட் எக்ஸாக்ட் டைம் 11:30. இங்கே ஒரு சின்ன ஸ்வீப் இருந்தான்னு தெரில, இல்லை கைஸ் அப்போ இங்கே 3 ஈக்குவல் லோவா? எனக்கு இங்கே பாருங்கள் 30 31 ஹையில் இருக்கா எஸ்எம்டி, கேண்டில் எஸ்எம்டி. இவன் தான் இங்கே பிரேக்கர் கூட இருக்குது, இது வந்து பிரேக்கர் தான், நீங்கள் இப்படி மார்க் பண்ணால் பிரேக்கர் தான். ஓகே, இது பாடி க்ளோஸு 2 டேப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எப்பவுமே எஃப்இஜி தானே ஃபேவரெட்டு. இல்லை நீங்கள் ஓபியாவை எடுக்கலாம், சிஏஎஸ்டி மாடலாக எடுக்கலாம், டோட்டல் சூப் கூட வரும் இங்கே. ஆக்சுவலாக வைக்கிறேன் 15 தான், ஆனால் இப்போ ரீச் ஆனது 6 hour. ஏன்னா 90 ஹேண்டில் அசால்ட்டாக போச்சு, கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்லை அவனுக்கு. அது ஒரு ஸ்டார்ட் ஆனதே வந்து ஒரு 11:34 வச்சுக்கோங்களேன், 12:23. 1 hour இது இந்த மாதிரி போகிறதுலாம் அவ்வளோ இல்லை. ஓகே, பட் ஒரு ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா மண்டே நமக்கு ஃபஸ்ட்டு பைஸ் கிடச்சிது கைஸ், டக்குன்னு பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணாங்க எவ்வளோ என்ட்ரிஸு நம்மளுக்கு. நான் இப்போ ஹெச்டிஎஃப்ல தான் வர போகிறதுக்கு நார்மலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் எங்கெங்கெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மேபி அது ஞாபகம் இருக்கும் பக்காவா.
கைஸ் ரொம்ப லோட் ஆகுது. ஓகே பார்ப்போம், சும்மா லோட் ஆகிட்டு இருந்தால் விட்டுருவோம். இந்த என்ட்ரி இது 1:3 RR. ஓகே, தென் இந்த இடத்துல 1:2, அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம 1:1 புக் பண்ணிக்கலாம். 4 RR மண்டே மட்டுமே. தென் டியூஸ்டே ஃபாலு 1:2, ரொம்பலாம் வேண்டாம். நான் ஹோல்ட் பண்ணது இந்த இடத்துல எடுத்தேன், அதை விட்டேன். நான் இதை சொல்கிறேன், கண்ணதில் பார்த்தேன் 1:2 RR $600 மேலே ஓடிட்டு இருந்தது. ஸோ மண்டே ஒரு 3 + ஒரு 1 4, இது ஒரு 6 RR. வெனஸ்டே நம்மளுக்கு பக்கா ட்ரேட் 2 RR நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் நம்ம எடுக்கல, நம்ம எஃப்எம்சி ட்ரேட் பண்ணல. ஆனால் நம்மளுக்கு இது வேண்டாம். ஓகே, இந்த செல்ஸ் பக்கா செல்ஸ் இது. இப்போ வரைக்கும் 6 RR மேக் பண்ணிருக்கோம். தேர்ஸ்டே நிஜமாலே செம்ம என்ட்ரி கைஸ். எனக்குன்னு தலையெழுத்து பவர் கட் ஆச்சு, நெட்ஒர்க் சரியாக வேலை செய்யலை, பவர் கட் ஆகிட்டோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 2.5 RR. நமக்கு 4 + 2 6 and 2.5 8.5 RR. ஓகே, தென் ஃப்ரைடே போச்சா, இது ஒரு 2.5 அரௌண்ட் 11 RR. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையே. ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணது நம்மளுக்கு தேவையானதே வந்து வெறும் 6% ஃபியூச்சர்ஸ்க்கு. நான் எல்லாமே இங்கே வந்து 1/2% ரிஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் 5.5% இங்கே ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். பட் இங்கே நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணணும். எல்லாம் பேசிக்காக ஒரு $50,000 அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, லைக் ட்ரீட். அது வந்து ஒரு $200 to $250 ரிஸ்க் வைப்பீங்களா? ஒரு $250 ரிஸ்க் வச்சுக்கலாம். வேறு ட்ரேடு $250 ரிஸ்க்குனா ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் 1:2 எய்ம் பண்ணுங்கள். $250 1:2னா $500, $250 1:2னா அகைன் $500. ரெண்டு $500 நீங்கள் $50,000 நீங்கள் மேக் பண்ணும்போது அது 2% $1,000 உங்களுக்கு மேக் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது $3,000 ப்ராஃபிட். $51,000 நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, மிச்சம் 2,000 தான் பண்ணணும். நீங்கள் இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்கல்ல $1,000, அந்த $1,000ல் 500 தென் 500, ஒரு 500 வச்சு 1:2 வைங்க, 1,000 ஹிட் ஆகணும். அனதர் 500 வச்சு இன்னொரு 1:2 வைங்க, 1,000 ஹிட் ஆகணும். இப்போ அது ரெண்டுமே லாஸ் ஆகிடுச்சு போனால் அகைன் நீங்கள் பிரேக் பண்ணி வர போகிறீங்க. திருப்பி $250 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் அந்த 2% ரீச் பண்ண பிறகு ஈச் 1% வந்து 2%க்காக எய்ம் பண்ணுங்கன்றேன். ஈச் 1% 2 Rனா 2% 4% வந்துடும். நீங்கள் அக்கௌண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ யூ நீட் ஒன்லி த 2 R or 4 ட்ரேட்ஸ். இல்லையா, நீங்கள் அந்த 2 R மேலே இந்த 3 R 4 Rலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான ட்ரேட்ஸ் முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு நீங்கள் $250 எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 ட்ரேடும் 3 R அடிச்சிருது, $750 $1,500 வந்துடும் 2 ட்ரேடில். இப்போ மிச்சம் நீங்கள் 1,500 தான் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு $500 ரிஸ்க் வச்சு 1:3 திருப்பி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது இல்லை 1,500. அதான் அது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு ஏற்ற மாதிரி தான். எல்லா நேரத்துலையும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? பட் நான் ஒரு ரியாலிட்டிக்காக 1:2 RRல 4 என்ட்ரி நீங்கள் பிடிச்சாலே போதும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி $250 0.5% ஆஃப் த அக்கௌண்ட். இல்லை ப்ரோ எனக்கு $2,000 தான் ப்ரோ டவுன் இருக்குது, சரி $200 வச்சு பண்ணுங்கள். 400 400 800 வரப்போகுது. அடுத்தது அந்த 400 வச்சு நீங்கள் ரிஸ்க் பண்ணுங்கள். ஒரு 800 1,600 1,600 + 800 ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். 2,400 இப்போ உங்ககிட்ட வந்துட போகுது. மிச்சம் 600 தான் பண்ணணும். இந்த 600 பண்ணுறதுக்கு 300 ரிஸ்க் வைங்க. இப்போ நீங்கள் 5 ட்ரேட் பண்ணுறீங்க, 5 ட்ரேட் பண்ணுற மாதிரி வருது, கரெக்டுங்களா? அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 குவாலிட்டி ட்ரேட்ஸ் 2 Rல நீங்கள் முடிச்சிட்டாலே முடியும். 30 days டைம் இருக்குது, 20+ days உங்களுக்கு ட்ரேடிங் டேஸ் இருக்குது. சர்வே பண்ணுங்க கைஸ், தட்ஸ் இட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இது எந்த ட்ரேடராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க நல்லா ஒரு கோர்வையாக அழகாக உங்களுக்கு மோட்டிவேட்டடாக சூப்பராக பேசலாம். அவங்க டேலண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லா ரீச் ஆகும். ஆனால் நல்லா பேசுகிறாங்க நல்லாலாம் பேசுகிறாங்க, அது எப்படி பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. எல்லாருமே சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின், அவ்வளோதான். அந்த ஒரு காமன் திங் எடுத்துக்கோங்க. எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போலாக போய் பார்க்குறோம்ல, எல்லாரும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும், புரியுதுங்களா? சர்வைவ் ஆகணும், லாங் டேர்ம் கேம் இந்த ட்ரேடிங். வில் see guys next week. Thank you.